அத்தியாயம் 2. மூடுபனியில் ஒரு கொலை. இருட்டில் டெலிஃபோன் மணி அடித்தது. அது 3 முறை அடித்ததும் கட்டிலின் ஸ்பிரிங்குகள் ஓசை எழுப்பின. விரல்கள் மேசை மேல் ஏதையோ தேடின. ஏதோ ஒரு சிறிய பொருள் தரையில் விழுந்த ஒலி கேட்டது. தொலைபேசியில் ஒரு மனிதனின் குரல் கேட்டது. சூர்யா அதை எடுத்து பேசினான். ஹலோ. ஆமா, நான் தான் பேசுறேன். ஓ, மகேஷா? ரியலி? செத்துட்டானா? வெரி சேட். சரி, ஒரு 15 நிமிஷம். தேங்க்ஸ் என்றான் சூர்யா. அவன் ஒரு விளக்கு ஸ்விட்சை போட, மேலே தொங்கிய விளக்கு அறையை ஒளி வெள்ளத்தால் நிரப்பியது. சூர்யா வெறுங்காலுடன் பச்சை கோடுகள் போட்ட பைஜாமாவில் தன் கட்டிலின் விளிம்பில் உட்கார்ந்தான். கட்டிலுக்கு அருகிலிருந்த மேசையிலிருந்து ஒரு சிகரெட் பாக்கெட்டை எடுத்தான். குளிர்ந்த காற்று திறந்திருந்த ஜன்னல்கள் வழியாக உள்ளே வந்தது. அந்த மேசையின் மீது புகழ்பெற்ற கொலை வழக்குகள் எஸ்.பி. சொக்கலிங்கம் எழுதியது என்ற புத்தகம் திறந்த நிலையில் குப்புற கிடந்தது. அதன் அருகே இருந்த சிறிய அலாரம் கடிகாரம் 2 மணியை தாண்டி 5 நிமிடங்கள் என்றது. கீழே விழுந்திருந்த தனது நிக்கல் சிகரெட் லைட்டரை எடுத்து உதடுகளில் பொருத்தியிருந்த சிகரெட்டை பற்ற வைத்தான். பின் தன்னுடைய பைஜாமாவை கழட்டினான். தன்னுடைய கழுத்தின் பின்புறத்தில் சொரிந்தபடி உடை அணிய ஆரம்பித்தான். அதன் பிறகு டெலிஃபோனை எடுத்து ஒரு டாக்ஸியை வரவழைத்தான். அவன் உடை அணிந்து முடித்தவுடன் வெளிக்கதவின் மணி அடித்தது. அவனுடைய சாவிகள், பணம், சிகரெட் பாக்கெட் இவைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். கிண்டி தெருவும் ரயில்வே தெருவும் சந்திக்கும் இடத்தில் டாக்ஸியிலிருந்து இறங்கினான். சென்னையின் அதிகாலை நேர பனிமூட்டம் தெருவை மங்கலாக்கியது. அவன் வாடகை காரிலிருந்து இறங்கிய இடத்திலிருந்து சில மீட்டர் தூரத்தில் சில மனிதர்கள் அங்கிருந்த ஒரு தெருவின் முனையை எட்டி பார்த்து கொண்டிருந்தனர். அந்த தெருவுக்கு மறுபுறம் 2 பெண்களும் ஓர் ஆணும் அதே இடத்தை பார்த்து கொண்டிருந்தனர். அருகிலிருந்த குடியிருப்புகளின் ஜன்னல்களிலிருந்து சில முகங்கள் எட்டி பார்த்தன. சூர்யா நடைபாதையை கடந்து தெருவை தாண்டி டெய்லர் தெருவை நோக்கிச் சென்றான். எங்கோ ஒரு கார் வேகமாக திரும்பியது. ஒரு தெருநாய் வள்வள் என்று எரிச்சலுடன் குரைத்தது. தெருவின் முனையில் ஒரு பெரிய சினிமா பேனரில் கதாநாயகனும் கதாநாயகியும் கட்டிப்பிடித்தபடி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பேனர் அங்கிருந்த 2 கட்டிடங்களுக்கு நடுவில் இருந்த இடைவெளியில் இருந்தது. ஒரு மனிதர் நடைபாதையில் குனிந்து அந்த பேனருக்கு அடியில் எட்டி பார்த்து கொண்டிருந்தார். பேனருக்கு பின்னால் இருந்த இடத்தை மேலும் 2 மனிதர்கள் எட்டி பார்த்து கொண்டிருந்தனர். அங்கும் இங்கும் டார்ச் லைட்டுகளும் மனிதர்களின் நிழல்களும் நடமாடின. அந்த மனிதர்களை நோக்கி சூர்யா நடந்து சென்றான். சீருடையில் இருந்த ஒரு கான்ஸ்டபிள் வெற்றிலையை மென்று கொண்டிருந்தார். அவர் கையை நீட்டி சூர்யாவை தடுத்தார். உங்களுக்கு என்ன வேலை இங்க? நான் பிரைவேட் டிடெக்டிவ் சூர்யா. தங்கராஜ் எனக்கு ஃபோன் பண்ணாரு என்றான் சூர்யா. ஓ, அப்படியா? சரி என்ற அந்த கான்ஸ்டபிள் கையை இறக்கினார். உங்களை எனக்கு அடையாளம் தெரியல. அதோ அவங்க அங்க இருக்காங்க என்று தன் கட்டை விரலால் தோளுக்கு பின்னால் சுட்டிக்காட்டியபடி. மோசமான பிசினஸ் என்றார் அந்த கான்ஸ்டபிள். ஆமாம் ஆமாம் என்றபடி அந்த சந்தை நோக்கிச் சென்றான் சூர்யா. அங்கு அருகில் ஒரு ஆம்புலன்ஸ் நின்றிருந்தது. அந்த பிணியுறுதிக்கு பின்னால் இடதுபுறத்தில் பேனருக்கு கீழே அந்த தெரு முடிந்து இடுப்பு உயர கம்பி வேலியால் தடுக்கப்பட்டிருந்தது. அந்த வேலியின் பின்னால் இருந்த சரிந்த நிலத்தில் ஒரு பெரிய பாறை இருந்தது. அந்த பாறை மீது மகேஷ் மல்லாக்கப்படுத்து இறந்து கிடந்தான். 2 மனிதர்கள் அவனை பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு மனிதன் டார்ச் வெளிச்சத்தை அந்த இறந்த உடல் மேல் காட்டினான். மேலும் சிலர் டார்ச் லைட்டுகளுடன் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தனர். அதில் ஒருவர் சூர்யாவை கூப்பிட்டார். ஹலோ சூர்யா என்றவர் சரிவான நிலத்தில் மேலே ஏறி வந்தார். அவருடைய நிழல் அவருக்கு முன்னால் சரிவில் ஏறி வந்தது. அந்த மனிதர் பெருத்த தொந்தியுடன், குறுகிய சிறிய விழிகள், சரியாக மழிக்கப்படாத முகவாதி, மேலும் கருத்த பெரிய மீசையுடன் இருந்தார். அவருடைய காலணிகள், முழங்கால்கள், கையுறைகள் இவற்றில் மண் படிந்திருந்தது. நாங்க இங்க இருந்து அவரை அகற்றதுக்கு முன்னால நீங்க பார்க்க விரும்புவீங்கன்னு நினைச்சேன் என்று சொன்னபடி அந்த விழுந்து கிடந்த வேலியை தாண்டி வந்தார். தேங்க்ஸ் தங்கராஜ் என்றான் சூர்யா. என்ன நடந்தது? அந்த வேலி கம்பத்தின் மேல் கை வைத்தபடி கீழே எட்டி பார்த்தான். தங்கராஜ் தன்னுடைய நெஞ்சை சுட்டி காட்டினார். நேரா இங்க சுற்றிருக்காங்க. தனது கோட் பாக்கெட்டிலிருந்து பிளாஸ்டிக்கால் மூடப்பட்ட ஒரு துப்பாக்கியை எடுத்து காட்டினார். அந்த துப்பாக்கியிலும் மண் படிந்திருந்தது. ஸ்மித் அண்ட் வெசன் ஆட்டோமேட்டிக் 38. இது இப்ப வர்றதில்ல. எத்தனை குண்டு சுடப்பட்டிருந்தது என்றான் சூர்யா. ஒன்னே ஒண்ணுதான் என்றார் தங்கராஜ். சூர்யா வேகமாகச் சொன்னான். அடிபட்ட உடனே அவர் செத்து போய் இந்த வேலி மேல சாஞ்சிருக்கணும். மகேஷ் அந்த வேலிக்கு முதுகு காட்டி நின்றுப்பான். சுட்டவன் இங்க நான் நிக்கிற இடத்துல இருந்து சுட்டிருக்கணும். குண்டடிபட்ட மகேஷ் பின்னால விழுந்து அந்த வேலிய முறிச்சிட்டு கீழே சரிஞ்சு அந்த பறையில விழுந்திருக்கான். அப்படிதானே? ஆமா
என்றார் தங்கராஜ் நிதானமாக, நெற்றியை சுருக்கியபடி. துப்பாக்கி குண்ட அவருடைய கோட்டை கூட எரிச்சிருக்கு. யார் அவரை கண்டுபிடிச்சாங்க? இங்கே ரோந்து வந்திருந்த போலீஸ்காரர் சின்னையன். அவரு இந்த தெருவழியா வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு கார் திரும்பின வெளிச்சத்துல இந்த உடஞ்ச வேலிய பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு பார்க்க வந்திருக்கிறார். அவரு இங்க வந்து எட்டி பார்த்தப்ப இதை கண்டுபிடிச்சாரு. அந்த திரும்பி போன கார்? அத பத்தி ஒன்னும் தெரியாது. முதல்ல இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாததுனால சின்னையன் அந்த காரை கவனிக்கல. அவர் வந்த பிறகு யாரும் இந்த தெருவழியா வரல. இல்லாட்டி அவர் பார்த்திருப்பாரு. இந்த மூடு பனியால லேசா தெரு ஈரமா இருக்கு. அங்க மகேஷ் விழுந்த தடமும் துப்பாக்கி விழுந்த தடமும் தான் இருக்கு. யாராவது துப்பாக்கி சத்தத்தை கேட்டாங்களா? சூர்யா, நாங்க இப்பத்தானே வந்தோம். யாராவது கேட்டிருக்கணும். இனிமே தான் விசாரிச்சு பார்க்கணும். அவர் ஒரு காலை தூக்கி அந்த விழுந்து கிடந்த வேலியின் மேல் வைத்தார். கிட்ட வந்து பார்க்கறீங்களா? நாங்க பாடியை அப்புறப்படுத்தணும். வேண்டாம் என்றான் சூர்யா. தங்கராஜ் எழுந்து நின்றபடி ஆச்சரியத்துடன் சூர்யாவை திரும்பி பார்த்தார். சூர்யா சொன்னா, நீங்க அவனை பார்த்திருக்கீங்க. நான் பார்க்க போறதையெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க. என்ன இவன், பார்ட்னர் செத்ததுக்கு ஒரு தாக்கமும் இல்ல, இப்போ பாடிய கூட பார்க்க வரல என்னும் சந்தேகத்துடன் சூர்யாவை பார்த்தபடி தங்கராஜ் தன் காலை அந்த வேலியிலிருந்து விலக்கினார். அவருடைய துப்பாக்கி இடுப்பிலேயே இருந்தது. அது சுடப்படல. அவர் கோட்ல 160 ரூபாய் இருந்தது. அவர் ஏதாவது கேஸ் விஷயமா வேலை பண்ணிட்டு இருந்தாரா? ஒரு நிமிட தாமதத்துக்குப் பின் ஆமாம் என்று தலையை ஆட்டினான் சூர்யா. தங்கராஜ் கேட்டார், என்ன விஷயம்? தம்பிதுரைங்கிற ஆளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா மகேஷ் என்று சொன்ன சூர்யா வந்தனா சொன்ன அங்க அடையாளங்களை தங்கராஜிடம் சொன்னான். கால் பாக்கெட்டில் கைகளை வைத்தபடி தூக்கம் கலைந்த விழிகளுடன் தங்கராஜை பார்த்தான். தங்கராஜ் திரும்பவும் பொறுமை இழந்து கேட்டார், எதுக்காக? அவன் ஒரு ஸ்ரீலங்கன்காரனா இருக்கலாம். அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான் அப்படின்னு எனக்கு சரியா தெரியாது. அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கத்தான் நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு மேல என்ன கேட்காதீங்க. நான் போய் இந்த செய்தியை மகேஷோட மனைவிக்கு சொல்லணும் என்று அங்கிருந்து அகன்றான். தங்கராஜ் அவனை முறைத்தபடி ஏதோ பேச வாயை திறந்து பின் பேசாமல் மூடிக்கொண்டார். பின்னர் சாந்தமான முறையில் சொல்லார், இது மாதிரி சாவு ரொம்ப மோசமானது. அவர்கிட்ட சில கெட்ட விஷயங்கள் இருந்தன, ஆனா நல்ல விஷயங்களும் இருந்தன. அது சரிதான் என்று ஒத்துக்கொண்டான் சூர்யா உணர்ச்சியற்ற குரலில். பின் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அந்த தெருவும் டெய்லர் தெருவும் சந்திக்கும் இடத்திலிருந்த இரவு முழுவதும் திறந்திருக்கும் ஒரு மருந்து கடையிலிருந்து ஒரு ஃபோன் கால் செய்தான் சூர்யா. நம்பரை கேட்டு இணைப்பு கிடைத்தவுடன் சிறிது நேரத்தில் ஈஸ்வரி டியர் என்று சொன்னான். மகேஷ் சுடப்பட்டான். ஆமா, இறந்துட்டான். இரு அழாத. நீதான் இந்த நியூஸை இந்திரா கிட்ட சொல்லணும் கண்ணு. என்னால முடியாது. நீதான். அது சரி, அவ ஆஃபீஸுக்கு வராம தடுத்துடு. நான் அப்புறமா அவளை பார்க்கறேன்னு சொல்லு. ஓகேயா? அப்புறம் எனக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் வேண்டாம் இன்னைக்கு. ஓகே, தேங்க்ஸ். அவன் திரும்பவும் தன் அறைக்கு வந்து விளக்கை போடும்போது கடிகாரம் 4:30 காட்டியது. தன் தொப்பி கோட் இவற்றை படுக்கை மேல் வைத்துவிட்டு சமையல் அறைக்கு சென்று ஒரு கண்ணாடி டம்ளர் மற்றும் ஆரஞ்சு ஜூஸ் பாட்டிலை கொண்டு வந்தான். கட்டில் அருகே இருந்த மேசையில் அந்த பாட்டிலை வைத்துவிட்டு ஒரு சிகாட்டை பற்ற வைத்தான். மகேஷை பற்றிய சிந்தனையுடன் மெதுவாக ஜூஸை குடித்தான். அவன் 2வது கிளாஸ் ஜூஸ் குடித்து இன்னொரு சிகரெட்டை பற்ற வைக்கும்போது வெளிக்கதவின் மணி அடித்தது. இப்போது அலாரம் கடிகாரத்தில் மணி 4:30. பெருமூச்சுடன் கட்டிலை விட்டு எழுந்த சூர்யா கதவுக்கு அருகிலிருந்த சுவிட்சை நோக்கிச் சென்று அதை அமுக்கி கீழே வெளிப்புற கதவை திறந்தான். பக்கத்திலிருந்த டெலிஃபோனை முறைத்தபடி கன்னங்கள் சிவக்க மூச்சு வாங்கி நின்றான். வரப்போவது யார் என அவனுக்கு தெரியும். லிஃப்ட் கதவு திறந்து மூடிய சத்தம் கேட்டது. திரும்பவும் பெருமூச்சு விட்டபடி வெளிக்கதவை நோக்கிச் சென்றான். வெளிஹாலில் கனத்த பூட் ஒலிகள் கேட்டன. சூர்யா கதவை திறந்தான். ஹலோ தங்கராஜ் என்றான் அந்த உயரமான தொந்தியுடன் கூடிய ஆய்வாளரை பார்த்து. அவரோடின் அருகில் நின்றிருந்தவனிடம் ஹலோ ஏஎஸ்பி சார் என்றான். அவர்கள் இருவரும் பேசாமல் தலையை ஆட்டியபடி உள்ளே வந்து கதவை மூடிவிட அவர்களை தன்னுடைய படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்றான். ஜன்னலுக்கு அருகே இருந்த சோஃபாவில் தங்கராஜ் உட்கார்ந்தார். ஏஎஸ்பி மேசைக்கு அருகே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தார். அந்த ஏஎஸ்பி உருண்டையான தலையுடன் குறைவான உயரத்தில் கிராப் செய்யப்பட்ட முடியுடன் சதுரமான முகத்தில் குறுகலான மீசையுடன் இருந்தார். சூர்யா சமையலறைக்குச் சென்று 2 டம்ளர்களை எடுத்துக்கொண்டு வந்து அவற்றில் ஆரஞ்சு சாறு நிரப்பி அவர்கள் இருவருக்கும் கொடுத்துவிட்டு கட்டிலின் இருவிலில் உட்கார்ந்தான். அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை. குற்றங்களுக்கு வெற்றி என்றான் சூர்யா தன் கண்ணாடி டம்ளரை உயர்த்தி ஏதோ மது குடிக்கும் பாவனையில். தங்கராஜ் தன்னுடைய ஆரஞ்சு சாற்றை குடித்து முடித்துவிட்டு கண்ணாடி டம்ளரை மேசை மேல் வைத்துவிட்டு மண் படிந்திருந்த கையால் வாயை துடைத்துக் கொண்டார். ஏதோ மறந்து போன ஒன்றை நினைவுக்கு கொண்டு வருவது போல அந்த கட்டிலின் காலை பார்த்து கொண்டிருந்தார் அவர். ஏஎஸ்பி சில நொடிகள் அந்த கண்ணாடி டம்ளரை பார்த்தபடி இருந்துவிட்டு ஒரு மடக்கு குடித்துவிட்டு டம்ளரை மேசை மேல் வைத்தார்.
தன்னுடைய கூர்மையான கண்களால் அந்த அறையை ஆராய்ந்த பிறகு தங்கராஜை பார்த்தார். தங்கராஜ் சோஃபாவில் நெளிந்தபடி மேலே நிமிர்ந்து பார்க்காமல் கேட்டார், மகேஷோட மனைவிக்கு செய்தி சொல்லிட்டியா சூர்யா? சூர்யா மையமாக தலையாட்டினான். அது அவ எப்படி எடுத்துக்கிட்டா? சூர்யா தலையை அசைத்தான். எனக்கு பெண்களை பத்தி எதுவும் தெரியாது. மெதுவான குரலில் தங்கராஜ் இருந்தார். உனக்கு தெரியாதுதான். ஏஎஸ்பி கைகளை முழங்காலில் ஊன்றியபடி முன்னால் சாய்ந்து தன்னுடைய ஆராயும் கண்களால் சூர்யாவை முறைத்தார். உங்கிட்ட எந்த மாதிரி துப்பாக்கி இருக்கு? ஒண்ணுமில்ல, எனக்கு துப்பாக்கிகள் பிடிக்காது. ஆனா ஆபீஸ்ல துப்பாக்கிகள் இருக்கு. அதுல ஒண்ணு நான் பார்க்கலாமா, இங்க இருக்கா என்றார் ஏஎஸ்பி. இல்ல. நிச்சயமா? நிச்சயமா. வேணும்னா தேடி பாருங்க என்று சூர்யா தன்னுடைய வெற்று டம்ளரை ஆட்டினான். இந்த குப்பையான ரூமை புரட்டி போடுங்க, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட சர்ச் வாரண்ட் இருந்தா? தங்கராஜ் இடைமறித்து, நீ என்ன சொல்ற சூர்யா என்று கேட்க, சூர்யா தன்னுடைய டம்ளரை மேசை மேல் வைத்துவிட்டு ஏஎஸ்பிக்கு முன்னால் எழுந்து நின்றான். உங்களுக்கு என்ன வேணும் தண்டபாணி சார்? அவனுடைய குரலும் விழிகளும் கடுமையாக இருந்தன. ஏஎஸ்பி தண்டபாணியின் கண்கள் சூர்யாவின் கண்களை பார்த்தன. அவருடைய கண்கள் மட்டுமே அசைந்தன. தங்கராஜ் திரும்பவும் சோபாவில் அசைந்து நீளமாக மூச்சை இழுத்தபடி, உன்னை தொந்தரவு பண்றதுக்கு நாங்க வரல என்றார் தங்கராஜ். தங்கராஜை கண்டுகொள்ளாமல் சூர்யா தண்டபாணியிடம் சொன்னான், உங்களுக்கு என்னதான் வேணும்? விஷயத்த சொல்லுங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க வந்து என்னை இப்படி கேள்வி கேட்கறது சரியில்லை. சரி சூர்யா என்றார் தண்டபாணி கனத்த குரலில். உட்கார்ந்து நான் சொல்றது கேளு. நான் நிப்பேன் இல்ல உட்காருவேன், அது என்னோட இஷ்டம் என்றான் சூர்யா அசையாமல். தகராறு பண்ணாம நிதானமாயிரு என்று கெஞ்சினார் தங்கராஜ். எதுக்கு இப்படி பேசுற? இப்ப சொல்ற நாங்க எதுக்கு இங்க வந்தோம்னு. என்ன தம்பிதுரை யாருன்னு கேட்டப்ப அத பத்தி உங்களுக்கு என்னங்கிற மாதிரி பதில் சொன்ன நீ. அப்படி எங்களை நடத்த முடியாது சூர்யா, அது சரியில்லை. அது உனக்கு உதவாது. நாங்க எங்க வேலையை செய்யணும். ஏஎஸ்பி தண்டபாணி எழுந்து வந்து சூர்யாவுக்கு அருகில் நின்றபடி தன்னுடைய முகத்தை அவரை விட உயரமான சூர்யாவை நோக்கி உயர்த்தினார். எப்பவாவது ஒரு நாளைக்கு நீ சறுக்க தான் போறேன்னு நான் சொல்லியிருக்கேன். அலட்சியமான முகபாவத்துடன் புருவத்தை உயர்த்தினான் சூர்யா. யானைக்கும் கூடத்தான் அடி சறுக்கும் என்றான். அப்ப இது உன்னோட முறை என்றார் தண்டபாணி. சூர்யா சிரித்தபடி தலையசைத்தான். இல்ல, அதை நான் கவனிச்சுக்கிறேன், நன்றி. அவன் சிரிப்பதை நிறுத்தினான். அவனது மேல் உதடு இடது பக்கத்தில் அவனது கோரைப்பல்லின் மீது துடித்தது. அவனுடைய கண்கள் குறுகி வெறுப்பை உமிழ்ந்தன. அவனுடைய குரலும் ஏஎஸ்பியின் குரலைப் போல கனமாக ஒலித்தது. இதை நான் விரும்பல. எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க? விஷயத்தை சொல்லுங்க, இல்லாட்டி வெளியே போய் என்ன தூங்க விடுங்க. அந்த தம்பிதுரை என்றார் தண்டபாணி. எனக்கு தெரிஞ்சதை எல்லாம் தங்கராஜ் கிட்ட சொல்லிட்டேன். தங்கராஜ் கிட்ட நீ ஒண்ணுமே உருப்படியா சொல்லல. எனக்கு அவ்வளவுதான் தெரியும். எதுக்கு அவனை ஃபாலோ பண்ணி போன? அது நான் இல்ல. தம்பிதுரையை ஃபாலோ பண்ணது மகேஷ். அதுக்காக எங்க கிளையண்ட் போதுமான அளவு பணம் கொடுத்திருந்ததால. யார் அந்த கிளையண்ட்? எரிச்சலுடன் சொன்னான் சூர்யா. அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீ இப்ப என்கிட்ட சொல்லு, இல்லாட்டி கோர்ட்ல வந்து சொல்லு என்றார் தண்டபாணி கோபமாக. இது ஒரு கொலை கேஸ், அதை மறந்துடாட. இருக்கலாம், ஆனா நீங்க உன்னை மறந்துட்டீங்க. நான் சொல்றதும் சொல்லாததும் என்னுடைய இஷ்டம். நான் போலீஸ்காரங்களுக்கு பயந்து அழுது ரொம்ப நாளாச்சு. தங்கராஜ் சோஃபாவிலிருந்து எழுந்து வந்து அருகில் நின்றார். அவருடைய சரியாக ஷேவ் செய்யப்படாத புழுதி படிந்த முகம் சோர்வாக வரிகளுடன் இருந்தது. கொஞ்சம் நிதானமா பேசு சூர்யா என்று கெஞ்சினார். எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடு. நீ எதுவுமே சொல்லலன்னா எப்படி மகேஷை யாரு கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிக்க முடியும்? அது உங்க தலைவலி இல்ல, நான் அதை பாத்துக்கிறேன். தண்டபாணி திரும்பவும் அமர்ந்து தன் கைகளை முழங்கால்களின் மேல் வைத்துக் கொண்டார். அவரது கண்கள் வெறுப்பை உமிழ்ந்தன. நீ அப்படித்தான் சொல்லுவேன் நினைச்சேன் என்றபடி நிம்மதியுடன் புன்னகைத்தார். பின் தங்கராஜை பார்த்து, அதனாலதான் நாங்க உன்னை பார்க்க வந்தோம் இல்லையா தங்கராஜ் என்றார் தண்டபாணி. தங்கராஜ் எதுவும் சொல்லாமல் கனைத்தார். சூர்யா தண்டபாணியை பார்த்தான். நான் தங்கராஜ் கிட்ட அதுதான் சொன்னேன். தங்கராஜ் சூர்யா அவரோட குடும்ப சண்டைகளை குடும்பத்துக்குள்ளேயே தான் வச்சுப்பாரு அப்படின்னு தான் நான் சொன்னேன். இப்போது சூர்யாவின் கண்கள் சலிப்பால் மங்கின. இப்போது தங்கராஜை பார்த்து திரும்பி அக்கறையில்லாமல் கேட்டான், என்னாச்சு உன் பாய் ஃப்ரெண்டுக்கு? தண்டபாணி துள்ளி எழுந்து 2 மடங்கிய விரல்களால் சூர்யாவின் நெஞ்சில் குத்தினார். இதுதான் நடந்தது. அவரது ஒவ்வொரு வார்த்தையும் கடித்து துப்புவது போல் வர தன்னுடைய விரல்களால் சூர்யாவின் மார்பில் குத்தியபடி சொன்னார். நீ ஆபீஸ்லேருந்து போய் 35 நிமிஷத்துல தன்னுடைய ஹோட்டலுக்கு முன்னால தம்பிதுரை சுடப்பட்டான். சூர்யாவும் அதே போல நிதானமாக சொன்னான், கையெடுங்க. தன் விரல்களை விளக்கினார் தண்டபாணி. ஆனால் அவரது குரலில் எந்த மாற்றமும் இல்லை. நீ உன்னோட பார்ட்னரோட பிணத்தை பார்க்க கூட டைம் எடுத்துக்கல, எதனால என்று கேட்டார். தங்கராஜ் மன்னிப்பு கேட்கும் விதமாக சொன்னார்,
நான் அத சொல்ல வேண்டியிருந்தது சூர்யா. ஏன்னா நீ அப்படித்தான் ஓடிப்போன. மேலும் சொன்னார் தண்டபாணி, நீ மகேஷோட வீட்டுக்கு போய் அவரோட மனைவிக்கு செய்தி சொல்லல. நாங்க ஃபோன் பண்ணப்ப உன்னோட ஆபீஸ் பொண்ணு தான் அங்க இருந்தா. அவ மூலியமாதான் நீ தகவல் அனுப்புனதாக சொன்னா. சூர்யா தலையசைத்தான். அவன் முகத்தில் முட்டாள்தனமான அமைதி நிலவியது. தண்டபாணி திரும்பவும் தன் விரல்களை சூர்யாவின் மார்பை நோக்கி நீட்டி பின் இறக்கிவிட்டு, நீ அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ண ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கலாம். அப்புறம் தம்பிதுரையோட ஹோட்டலுக்கு போக 10-15 நிமிஷம்தான் ஆகும். அப்புறம் 15 நிமிஷத்துல அவன் அங்க வந்திருப்பான் என்றார். அவன் எங்க தங்கியிருந்தான்னு எனக்கு தெரியுமா என்று கேட்டான் சூர்யா. உனக்கு என்ன தெரியுமோ அது தெரியும் என்றார் தண்டபாணி. நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வந்த? 4க்கு 20 நிமிஷம் இருக்கிறப்போ. நான் பல விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தேன். மேலும் கீழும் தலையை ஆட்டினார் தண்டபாணி. 3:30க்கு நீ வீட்ல இல்லன்னு தெரியும். நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். எங்க போயிருந்த? சும்மா கால் போன போக்குல நடந்துட்டு இருந்தேன். நீ யாரையாவது பாத்தையா? இல்ல, யாரும் சாட்சி கிடையாது. இனிமையான முறையில் சூர்யா சொன்னான். நீங்க உங்க ஜூஸ குடிக்கலாம். உங்க டம்ளரை கொடுங்க தங்கராஜ். தங்கராஜ், வேண்டாம், போதும் என்றார். தண்டபாணி அமர்ந்தார். ஆனால் ஜூஸ் டம்ளரை தொடவில்லை. சூர்யா திரும்பவும் ஒரு முறை ஜூஸ் குடித்துவிட்டு மேசை மேல் டம்ளரை வைத்துவிட்டு தன்னுடைய படுக்கையின் விளிம்பில் உட்கார்ந்தான். எனக்கு என்னுடைய நிலைமை என்னன்னு தெரியும். அவன் 2 போலீஸ்காரர்களையும் மாறி மாறி பார்த்தான். நிஜமாவே நான் ரொம்ப சூடா பேசிட்டேன். மகேஷ் செத்தது என்ன ரொம்ப பாதிச்சது. அப்புறம் நீங்க இப்படி வந்து என்ன சந்தேகப்பட்டு பேசுறீங்க. இப்ப எல்லாம் சரிதான். உங்க திட்டம் என்னன்னு எனக்கு தெரியும், தங்கராஜ் சொன்னார். அதை விடு சூர்யா. ஏஎஸ்பி எதுவும் சொல்லவில்லை. தம்பிதுரை செத்துட்டானா? சூர்யா கேட்டான். தண்டபாணி சற்று தயங்கிய போது தங்கராஜ் சொன்னார். ஆமாம். தற்போது கோபமாக சொன்னார் ஏஎஸ்பி. அது உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதும் பதில் சொல்லாமல் சூர்யா தன் கையில் ஒரு சிகரெட்டை உருட்டிக் கொண்டிருந்தான். அவன் நிமிர்ந்து பார்க்காமல் கேட்டான். எனக்கு அவன் செத்தது முன்னவே தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொன்னதுதான் என்றார் தண்டபாணி. சூர்யா ஏறிட்டு பார்த்து சிரித்தான். ஒரு கையில் சிகரெட்டையும் ஒரு கையில் லைட்டரையும் பிடித்தபடி, என்ன கைது பண்ண நீங்க ரெடியா இல்லையா? தன்னுடைய கண்களில் வெறித்த பார்வையுடன் அவனை பார்த்த தண்டபாணி ஏதும் பதில் பேசவில்லை. அப்படியானால் என்றான் சூர்யா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பத்தி எனக்கு எந்த அக்கறையும் தேவையில்லை, இல்லையா? தங்கராஜ் சொன்னார். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பேசு. சூர்யா சிகரெட்டை உதடுகளில் பொருத்தி பற்ற வைத்த பிறகு புகையை வெளியேற்றியபடி சிரித்தான். நான் நிதானமாகத்தான் பேசுறேன் தங்கராஜ் என்றான். ஆமா, எப்படி நான் தம்பிதுரையை கொலை பண்ண மறந்து போயிட்டேன் என்றான். தங்கராஜ் வெறுப்புடன் கனைத்தார். தண்டபாணி சொன்னார். அவன் 4 தடவை முதுகுல சுடப்பட்டான். 44 இல்ல 45 புல்லட். தெருவுல அந்த பக்கம் இருந்து அவன் திரும்பி ஹோட்டலுக்குள்ள போகும்போது யாரும் அதை பார்க்கல. ஆனா அது அப்படித்தான் நடந்திருக்கும். அவன்கிட்ட ஒரு லூகர் வகை துப்பாக்கி இருந்தது. ஆனா அது சுடப்படல. அவனை பத்தி அந்த ஹோட்டல்காரங்களுக்கு என்ன தெரியும்? அவன் அங்க 1 வாரமா தங்கியிருந்தான். அதைத் தவிர வேறு எதுவும் தெரியாது. தனியாவா? தனியாத்தான். அவன்கிட்ட எதுவும் இல்லையா? அவனோட அறையில என்ன இருந்திருக்கும்னு நீ நினைக்கிற? இறுகிய உதடுகளுடன் கேட்டார் தண்டபாணி. சூர்யா அக்கறை இல்லாமல் தன் சிகரெட்டை ஊதினான். அவன் யாரு? எங்கிருந்து வந்தான்? எதுக்கு வந்தான்? இதையெல்லாம் கண்டுபிடிக்க ஏதாவது தடயம் இருந்திருக்கும். நீங்க கண்டுபிடிச்சிங்களா? அத உன்னால சொல்ல முடியும்னு நாங்க நினைச்சோம். தன்னுடைய கூர்மையான கண்களால் மிக உண்மையுடன் சொன்னான் சூர்யா. நான் தம்பிதுரைய உயிரோடையோ இல்லை பிணமாகவோ எப்பவுமே பார்த்ததில்லை. திருப்தியற்ற முறையில் நிமிர்ந்து பார்த்தார் தண்டபாணி. தங்கராஜ் சோம்பல் முறித்தபடி கொட்டாவி விட்டார். நாங்க என்ன கேட்கணும்னு வந்தமோ அதை கேட்டுட்டோம் என்றார் தண்டபாணி. கடுமையான கண்களுடன் தன் கீழ் உதட்டை மட்டும் அவர் அசைக்க வார்த்தைகள் துப்புவது போல் வெளிவந்தன. என்ன பத்தி உனக்கு தெரியும் சூர்யா. நீ இந்த குற்றத்தை செஞ்சிருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உன்னை நியாயமாத்தான் நடத்துவேன். நான் எல்லா தவறும் உன் மேலதான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்காக தேவைப்பட்டா உன்னை கைது பண்ணாம விடமாட்டேன். ரொம்ப நல்லது என்றான் சூர்யா அமைதியாக. நீங்க அந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தண்டபாணி அந்த ஜூஸை குடித்து முடித்துவிட்டு நள்ளிரவு என்று சொன்னார். இருவரும் நண்பர்கள் போல கைகுலுக்கிக் கொண்டனர். சூர்யாவும் தங்கராஜும் அதே போல சம்பிரதாயமாக கைகுலுக்கிக் கொண்டனர். சூர்யா அவர்களை வழி அனுப்பிவிட்டு உடைகளை கழந்த பின் விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் சாய்ந்தான்.